முதல் நாளிலேயே சொதப்பிய விஜய் அவர்களின் பிரச்சாரம் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி சேனல்கள்லையும் சரி, சோசியல் மீடியாக்கள்லையும் சரி பரவலாக பேசப்படும் விஷயமா மாறி இருக்கு. ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், உனக்கு கிரிக்கெட் விளையாடவும் தெரியல, வீட்டிலே உட்காருனாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு சொல்கிற மாதிரி, விஜய் அவர்களுக்கு அரசியல் பண்ணவும் தெரியல, சரி பேசாமல் வீட்டில் இருங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு எப்படி அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறது வரையும் எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக வச்சுருக்காங்க. ஆனால் சிஎம் ஆசம் மட்டும் விஜய் அவர்களுக்கு இருக்குது. இன்றைக்கி பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கொளத்தூர் போயிருக்காரு. கொளத்தூரில் வெறும் 4 நிமிடங்கள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் கொளத்தூர் தொகுதி யாருடைய தொகுதி? மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி. அங்கே வெறும் 4 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரத்தில் அந்த விஎஸ் பாபு பேரையும் மாற்றி சொல்லியிருக்காரு. பிரபுவுக்கு ஓட்டு போடுங்கங்கிறாரு. விஎஸ் பாபு அங்கே நிற்பார் போல், இவர் பிரபுவுக்கு ஓட்டு போடுங்கங்கிறாரு. எந்த பிரபுன்னு தெரில, ஒருவேளை டாக்டர் பிரபுவை சொல்கிறாரோ என்னமோ. சரி, அந்த 4 நிமிஷத்தை முடிச்சுட்டு வில்லிவாக்கத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தா, வில்லிவாக்கம் நம்ம ஆதவர்ஜனா நிற்கக்கூடிய தொகுதி. அங்கே போகிறதா பிளானு. ஆனால் திடீர்னு பனையூருக்கு கிளம்பிட்டார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற அச்சத்தினால் இவங்க பனையூருக்கு போயிட்டாங்களாம். அவ்வளோ பயம் இவங்களுக்கு உயிர் மேலே. அடுத்தவங்க உயிர் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பயப்பட்ட மாதிரி தெரியலையே. இப்போ கூட மக்களுக்கு பிரச்சனைன்னு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடாக இருக்கும். அதனால் இப்போ தாவேகா சார்பில் ஒரு புகார் ஒன்று வழங்கியிருக்காங்களாம். உரிய பாதுகாப்பு வழங்காததால் பெரம்பூரிலிருந்து கொளத்தூர் வரை செல்ல முடியாமல் பிரச்சாரம் பாதியில் நிறுத்தப்பட்டது. தேர்தல் செயல்முறையில் சமத்துவமின்மை இருப்பதாக சந்தேகம் எழுகிறது. பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்காதது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தாவேகா சார்பில் புகார் கொடுத்துருக்காங்களாம். வில்லிவாக்கத்தில் இவருக்காக காத்திருந்தவங்கெல்லாம் பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்க. இவருக்காக காத்திருந்தாங்கன்னா பெருசாக அந்த அரசியல் பேச்சை கரைச்சி குடித்து அரசியல் புரட்சி பண்ணுறதுக்காக காத்திருக்கல, விஜயை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் காத்திருந்துருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் இல்லையா, ஒரு சாதாரண யூடியூபர் வந்தாலே இப்போல்லாம் எத்தனை கூட்டம் வருது, அப்புறம் விஜய் பார்க்குறதுக்கு கூட்டம் வராதா என்ன? 4 மணி நேரமாக அங்கே வில்லிவாக்கத்தில் காத்திருந்தாங்களாம். ஆனால் விஜய் பாட்டுக்கு ஹேரா போச்சுன்னு பனையூருக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணணும்? இவரால் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? முதல்ல விஜய் அவர்கள் சொன்னால் அவங்க ரசிகர்கள் கேட்கணும். முதல்ல சினிமாவில் இருந்தாங்க, சரி அப்படி இப்படின்னு தக்கான்னு குதிச்சுட்டு இருந்தாங்க, ஓகே. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு மக்களுக்கு நம்ம சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல அவங்க மனசில் விதைக்கணும். விஜய் அப்படி ஒரு விஷயத்தை பேசணும். நான் உங்களுக்கு வித்தை காட்டுறதுக்கு வரல, என்னையை பார்க்குறதுக்கு வரணும்னு நீங்கள் முண்டி அடித்து ரோட்டில் வழிவிடாமல் இருந்தீங்கன்னா நான் எப்படி போய் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு விஜய் கேட்கணும். ஆனால் அவருக்கு அந்த கூட்டமாக வர்றது தான் பிடிச்சிருக்கும் போல். அப்படி கூட்டமாக யாராவது உளுந்து செத்தாலும் என்னென்னு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, கூட்டம் வர்றது தான், எல்லா கட்சிக்கும் கூட்டம் வர்றது தான் விரும்புவாங்க. இருந்தாலும் அந்த கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஏற்கனவே கரூரில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்படியே இருக்கும் பட்சத்தில் மீண்டும் நம்ம கூட்டம் காட்டி மாசா காட்டி அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு யோசித்தோம்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல விஜய் அதில் ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்றா ரசிகர்களை கட்டுப்பாட்டில் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரசிகர்கள் விஜய் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டமாக வளர்ந்துருக்காங்க. விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இன்றைக்கி கூட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலெல்லாம் ஏறி ஓடினாங்கன்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அவங்களுக்கு உயிரே பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது மற்றபடி யார் சொல்லி கேட்க போகிறாங்க? அதனால் அந்த பிளான் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். விஜய் அந்த பிரபலத்தை உடைக்கணும். அவருக்கு இருக்கிற அந்த பிரபலத்தை உடைக்கணும். பிரபலத்தை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பப்போ மக்கள் மத்தியில் தோன்றணும், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வெளியில் கொண்டு அவரும் இங்கே தான் சுற்றுறாரு, நம்மளோட ஒருத்தர் தான் அப்படின்னு மக்கள் நினைக்கணும். அவர் ஒன்றும் பார்க்க முடியாத நபர் கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் யோசிக்க வைக்கணும். இதுவும் விஜய் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது கேள்விக்குறியான விஷயந்தான். காரில் வரும்போது கண்ணாடியை நீக்கி ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தால் அங்கே உள்ள ரசிகர்கள்லாம் அப்படியே போயிடுவாங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாரு. இதில் இவர் எங்கே அடிக்கடி மக்கள் முன்னாடி தோன்றி ப்ரெஸ் மீட் கொடுத்து அதுவும் வாய்ப்பில்லை.
மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. அது வேணால் விஜய் செய்ய வாய்ப்பு இருக்குது. விஜய் செய்ய முடியும், கண்டிப்பாக முடியும். பேசாமல் வீட்டில் உட்காந்து கேட்டை பூட்டிட்டு, இப்போவும் அப்படி தான் இருக்கார், அந்த மாதிரி இருந்துக்கிட்டாருன்னா நல்லது. அது விஜய்க்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. எந்த உயிர் சேதங்களும் யாருக்கும் ஏற்படாது.